அமெரிக்காவின் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் ஈரான் வெளியிட்ட அறிவிப்பு. ஆத்திரமடைந்த ட்ரம்ப் ஈரானுக்கு வெளியிட்ட புதிய எச்சரிக்கையால் கடும் பதற்றம். பாரசீக வளைகுடா சுறாக்களுக்கு இரையாகும் அமெரிக்க ராணுவம், ஈரானின் பகிரங்க எச்சரிக்கை. அமெரிக்காவின் 20 எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி, புலம்பித் திரியும் ட்ரம்ப். விரிவடையும் போர்க்களம், ஸ்டீல் ராணுவத்துக்கு ஏற்பட்டுள்ள பெரும் நெருக்கடி. கடற்படை தளபதியின் மரணத்தை உறுதி செய்தது ஈரான். அமெரிக்காவின் முக்கிய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து ஈரான் அதிரடி தாக்குதல். ஈரானின் புதிய உச்ச தலைவரின் மற்றுமொரு செய்தி வெளியானது. ட்ரம்பின் நிர்வாகத்துக்குள் உருவாகியுள்ள மோதல், ட்ரம்ப் வெளியிட்ட தகவல். ஈரானின் 3வது உச்ச தலைவரான முஸ்தபா கமேனி கூறியதாக தெரிவிக்கப்படும் சமீபத்திய செய்தியில் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு குறித்த தெளிவான நிலைப்பாட்டுக்காக ஈராக்கிய மதகுருமார்களும் மக்களுக்கும் அவர் நன்றி தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. ஈரானிய ஊடகங்களின்படி கமேனி கூறியதாக கூறப்படும் இந்த செய்தி ஈராக்கின் உச்ச இஸ்லாமிய பேரவையின் சபாநாயகரும் பக்தாத்தில் உள்ள ஈரானிய தூதருக்கும் இடையே நடந்த சந்திப்பை தொடர்ந்து ஒரு ஈராக்கிய அதிகாரியிடம் வழங்கப்பட்டது. மார்ச் மாத தொடக்கத்தில் அவர் பதவியேற்றதிலிருந்து முஸ்தபா கமேனி கூறியதாக கூறப்படும் பல எழுத்துப்பூர்வ செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இருப்பினும் அவர் பதவியேற்றதிலிருந்து பொது வழியிலோ அல்லது அரசு தொலைக்காட்சியிலோ இன்னும் காணப்படவில்லை. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி கமேனி பிப்ரவரி 28 அன்று தாக்குதலில் முதல் நாளிலேயே கொல்லப்பட்டார். ஆனால் அவரது உடல் இன்னும் அடக்கம் செய்யப்படவில்லை. முஸ்தபா கமேனி இறந்துவிட்டார் அல்லது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார், ஏனெனில் அவரிடமிருந்து யாரும் எந்த தகவலையும் பெறவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதற்கிடையில் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதுவர் கமேனி பொது பார்வையில் இருந்து விலகி இருப்பது பாதுகாப்பு காரணங்களுக்காகவே என வலியுறுத்துகிறார். முஸ்தபா கமேனி பதவி ஏற்பதற்கு முன்னும் பின்னும் அவரை குறிவைப்பதாக ஸ்டேல் சபதம் செய்திருந்தது. அமெரிக்க வெளியுறவுத்துறையும் 10 ஈரானிய தலைவர்களை பிடிப்பதற்கு $10 மில்லியன் பரிசு தொகையை அறிவித்துள்ளது. அவர்களில் புதிய உச்ச தலைவரும் ஒருவராவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடன் தொடர்புடைய மத்திய கிழக்கு தளங்களில் உள்ள ஆயுத கிடங்குகளுடன் வான்வழி மற்றும் ஆளில்லா விமான செயல்பாட்டு உட்கட்டமைப்புகளை ஈரான் கடுமையாக தாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூலம் குறிவைத்துள்ளதாக IRGC அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் மக்கள் தொடர்பு அலுவலகம் உண்மையான வாக்குறுதி நாள் நடவடிக்கையின் 86வது அலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது IRGCயின் விண்வெளி மற்றும் கடற்படைகளால் மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை உள்ளடக்கிய ஒரு பலகட்ட தாக்குதல் என விவரிக்கப்படுகிறது. அமெரிக்க ராணுவம் ஸ்டேல் மற்றும் ஹோம்லா குழுவுடன் தொடர்புடைய படைகள் பயன்படுத்தியதாக கூறப்படும் இடங்கள் அரத், நேகவ், டெல்லவிவ், எர்பில், அமெரிக்காவின் 5வது கடற்படை மற்றும் அல் டப்ரா உள்ளிட்ட பல பகுதிகளில் துல்லியமாக தாக்கப்பட்டதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது. தாக்குதலில் புகை மண்டலங்கள், வெடிப்புகள் மற்றும் அளிக்கப்பட்ட உயர் மதிப்பு அமெரிக்க விமானங்களின் சிதைவுகளை காட்டும் படங்கள் வெளியிடப்பட்டிருப்பது அப்பகுதியில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் தாக்குதல் குறித்த செய்திகளை அடக்குவதற்கான முயற்சிகளை பலவீனப்படுத்தியுள்ளது என IRGC மேலும் வலியுறுத்தியுள்ளது. போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச பட்டியல் பெரும்பாலும் வரம்பு மீறிய, யதார்த்தமற்ற மற்றும் நியாயமற்ற கோரிக்கைகள் இருப்பதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி தெரிவித்துள்ளார். இந்த பட்டியலில் உள்ள பெரும்பாலான கோரிக்கைகளுக்கு ஈரான் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக கூறியிருந்த நிலையில் மேற்படி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அத்தோடு தற்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் வாஷிங்டனிடம் இருந்து வரும் செய்திகள் இடைத்தரகர்கள் மூலமாக மட்டுமே தெரிவிக்கப்படுகின்றது என பகாயி கூறியுள்ளார். இதேவேளை பிராந்திய நாடுகளுடன் பாகிஸ்தான் ஏற்பாடு செய்த சமீபத்திய கூட்டங்கள் எதிலும் ஈரான் பங்கேற்கவில்லை என்றும் அவை ஈரானால் ஒப்புக்கொள்ளப்படாத ஒரு கட்டமைப்பின் வடிவத்தில் நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் அண்டை நாடுகளுடன் நடாத்தும் கூட்டங்கள் அவர்களே வடிவமைத்த ஒரு கட்டமைப்புக்குள் நடைபெறுகின்றன. மேலும் நாங்கள் இந்த கட்டமைப்பில் பங்கேற்கவில்லை என அவர் தற்போது வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் பாகிஸ்தான் தலைநகரில் நடைபெற்ற 4 நாடுகளின் கூட்டத்தை தொடர்ந்து வரும் நாட்களில் அமெரிக்காவும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை நடாத்தவும் எளிதாக்கவும் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் கடந்த வார இறுதியில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு நல்லெண்ணெய் அடிப்படையில் ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக 20 எண்ணெய் கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தின் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது தாங்கள் ஈரானுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.
பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருப்பதாகவும் ஈரான் திங்கட்கிழமை ஹோர்முஸ் நீரிணை வழியாக 20 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்காவுக்கு அனுப்ப இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அதனை துல்லியமாக வரையறுக்க முடியாது என்றும் மரியாதையின் அடையாளமாக அவர்கள் எங்களுக்கு 20 எண்ணெய் கப்பல்களை கொடுத்தார்கள் என்றுதான் தான் நினைப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். அதன்படி மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் நாளை காலை முதல் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் என அவர் தொடர்ந்தும் தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்கா ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் என்பதில் மிகவும் உறுதியாக இருப்பதாகவும் ஆனால் அது நடக்காமலும் போகலாம் என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் தொடர்பில் ஈரான் அதிகாரிகள் தரப்பில் பதில்களோ அறிக்கைகளோ வெளியாகவில்லை. ஆனால் தற்பொழுது அது தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளது. எவ்விதமான அனுமதியும் தாங்கள் வழங்கவில்லை எனவும் அமெரிக்கா நேரடியாகவோ மறைமுகமாகவோ தங்களிடம் பேசவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐஆர்ஜிசியின் முகமது ரசூல்லா படையின் தளபதி ஹசன் ஹன்சாதே அமெரிக்க ஸ்டீல் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானை இலக்கு வைத்து நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் ஹசன் ஹன்சாதே கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டெஹ்ரானில் உள்ள புரட்சிகர காவலர்கள் மற்றும் பசித் படைகளின் தரைப்படைகளை ஒருங்கிணைத்து வழிநடத்தும் பொறுப்பில் ஹசன் ஹன்சாதே இருந்ததோடு ஐஆர்ஜிசியின் முகமது ரசூல்லா படையின் தளபதியாகவும் செயற்பட்டார். இவரது மரணம் குறித்து கேள்விகள் எழுந்தாலும் ஈரானின் விக்கிபீடியாவான பெர்சன் விக்கிபீடியா ஹசன் ஹன்சாதேவின் மரணத்தை 29/3/2026 என திகதியிட்டுள்ளது. மேலும் ஈரானின் உண்மையான வாக்குறுதி 4 தாக்குதல் அலை 86 அடிப்படை ஹசன் ஹன்சாதேவின் மரணத்துக்கு பதிலடி என கோடிட்டுள்ளது. எனினும் அமெரிக்க தரப்புகள் இன்னும் தாக்குதலுக்கு உரிமை கோராத நிலையில் இவரது மரணம் குறித்த அறிக்கையையும் வெளிப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஐஆர்ஜிசியின் கடற்படை தளபதி அலிரசா டங்ஸியை கொன்றதாக கூறிய 4 நாட்களுக்கு பின்னர் அவர் கொல்லப்பட்டதை ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது. ஐஆர்ஜிசியுடன் தொடர்புடைய தஸ்தின் இணையதளத்தில் வெளியிட்ட ஐஆர்ஜிசியின் அறிக்கையில் டங்ஸ்ரி படைகளை ஒழுங்கமைத்து தீவுகள் மற்றும் கடற்கரைகளின் பாதுகாப்பு அரணை வலுப்படுத்தி கொண்டிருந்தார் என்றும் அவரது காயங்களின் தீவிரத்தன்மை காரணமாக அவர் உயிரிழந்தார் என கூறப்பட்டுள்ளது. சமீபத்திய நாட்களில் தளபதி டங்ஸ்ரி இல்லாத நிலையிலும் ஐஆர்ஜிசி கடற்படை படைகள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி ஹோர்முஸ் நீரிணையின் மீது தீர்க்கமான கட்டுப்பாட்டை தொடர்ந்தது என அந்த அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது. எதிரி முழுமையாக அளிக்கப்படும் வரை ஓய மாட்டோம் என அந்த அறிக்கையில் ஐஆர்ஜிசி சபதம் எடுத்துள்ளது. ஐஆர்ஜிசியின் மிக மூத்த தளபதிகளில் ஒருவரான டங்ஸ்ரி சமீபத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். எக்ஸ் தளத்தில் அவரது கணக்கில் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பாளர்களும் தொடர்புடைய எந்த கப்பலும் கடந்து செல்ல உரிமை இல்லை என கூறப்பட்டிருந்தது. அவர் வெளிப்படையாக பேசும் ஒரு தளபதியாக இருந்தார். கடந்த காலத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக பல அறிக்கைகளை வெளியிட்டார். 2019 ஈரான் நீர்ணைக்கு அருகே ஒரு அமெரிக்க கண்காணிப்புருவனை சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து டங்ஸ்ரி மற்ற ஐஆர்ஜிசி தளபதிகளுடன் சேர்ந்து அமெரிக்க திரைசேரியால் தடை விதிக்கப்பட்டார். பாரசீக வளைகுடாவில் எந்தவொரு தரைவழி தாக்குதல்கள் மற்றும் சில தீவுகளை ஆக்கிரமிப்பதற்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரானிய ராணுவம் மீண்டும் எச்சரிக்கை விடுத்தது. அவ்வாறு அமெரிக்க படைகள் முயற்சித்தால் அவர்கள் பாரசீக வளைகுடாவின் சுறாக்களுக்கு நல்ல உணவாகி விடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளரும் பிரிகேடியர் ஜெனரலுமான இப்ராஹிம் சோஸ் பஹாரி ஒரு காணொலி அறிக்கை மூலம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். எப்ஸ்டீன் வழக்கோடு ரம்புக்குள்ள தொடர்புகள் காரணமாக ஆஸ்திரேலிய உளவு அமைப்பான மொசாட்டிடமிருந்து அவர் அழுத்தத்தில் இருப்பதாகவும் மேலும் அவர் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கைப்பாவை என சோஸ் பஹாரி விமர்சித்துள்ளார். எப்ஸ்டீன் வழக்கில் அவருக்குள்ள பின்னணி காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மொசாட் என்ற பயங்கரவாத அமைப்பின் உடைய அழுத்தத்தில் இருக்கிறார் என்பதிலும் ஈரானுக்கு எதிரான போர் மற்றும் ஆக்கிரமிப்பில் அவர் ஆஸ்திரேலிய பிரதமரின் பகடைக்காயாக மாறியுள்ளார் என்பதிலும் எவ்வித சந்தேகமும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஏதேனும் தரைவழி தாக்குதலோ அல்லது ஆக்கிரமிப்பு முயற்சியோ தொடங்கப்பட்டால் அமெரிக்க படைகளை முற்றிலுமாக அளிப்பதற்கு ஈரான் இராணுவம் தருணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது என சோஸ் பஹாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பலமுனை போர் காரணமாக படைகளுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் ஆஸ்திரேலிய இராணுவம் அதிகரித்து வரும் படைவீரர் பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆஸ்திரேலியன் இராணுவம் பல முனைகளில் படைகளை நிலைநிறுத்துவதால் அது ஒரு ஆழமான ஆழ்புழ நெருக்கடியை எதிர்கொள்கிறது. கடுமையான படைவீரர் பற்றாக்குறை, அதிகரித்து வரும் செயல்பாட்டு அழுத்தம் மற்றும் படைகளின் இழப்பு அபாயம் குறித்து மூத்த அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பல களங்களில் பணிகள் விரிவடைவதால் இராணுவத்தில் சுமார் 15,000 வீரர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர் என்றும் இதில் 7,000 முதல் 8,000 வரையிலான போர் வீரர்கள் அடங்குவார்கள் என இராணுவ செய்தி தொடர்பாளர் FT ரிஃப்டின் மதிப்பிட்டுள்ளார்.
இராணுவத்தில் சுமார் 15,000 வீரர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர். இதில் 7,000 முதல் 8,000 வரையிலான போர் வீரர்களும் அடங்குவர் என அவர் வியாழக்கிழமை கூறினார். மேலும் லெபனான், காசா, மேற்கு கரை மற்றும் சிரியா ஆகிய பகுதிகள் அவசரமாக கூடுதல் படைகள் தேவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இராணுவத்தின் போர் தயார்நிலை குறித்து தலைமை தளபதி ஏஆர் சிமீர் ஒரு கடுமையான மதிப்பீட்டை வழங்கிய நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊடக அறிக்கைகளின்படி ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சிடம் ஏஆர் சமீர் இராணுவம் 10 அபாய எச்சரிக்கைகளை எழுப்புவதாகவும் தற்போதைய அழுத்தத்தை தாங்காது என படைகளுக்கு எச்சரிக்கை விடுப்பதாக கூறினார். லெபனான், காசா, சிரியா, ஈரான் மற்றும் மேற்கு கரை ஆகிய பகுதிகளில் ஸ்டேலின் இராணுவம் ஒரே நேரத்தில் செயற்படுவதால் ஏற்கனவே நெருக்கடியில் உள்ள படைகள் மீதான சுமை மேலும் தீவிரமடைகிறது என ஜமீர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒரு உடன்பாட்டுக்கு வராமலும் ஹோர்முஸ் நீர்நிலையை திறக்காமலும் இருந்தால் அந்நாட்டின் அனைத்து மின் நிலையங்கள் மற்றும் எண்ணெய் வளங்களை முழுமையாக அழித்து விடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ ருத் சோசியல் கணக்கில் அவர் தனது இது தொடர்பில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது, ஈரானில் நமது இராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு புதிய மற்றும் மிகவும் நியாயமான ஆட்சியுடன் அமெரிக்கா தீவிர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் அவற்றில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஏதேனும் காரணத்தால் விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை உடனடியாக வணிகத்துக்காக திறக்கப்படாவிட்டால் அமெரிக்கா தனது இராணுவ நடவடிக்கைகளை முடிக்கும் முன் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் மற்றும் ஹார்க் தீவில் உள்ள முக்கிய வளங்களை முழுமையாக அழித்துவிடும். ஈரான் எண்ணெயை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் சாத்தியக்கூறு குறித்து நேற்றைய தினம் பேசியிருந்ததை தொடர்ந்து ட்ரம்ப் மேற்கண்டவாறு எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. ஈரானின் முக்கிய எரிபொருள் ஏற்றுமதி மையமாக ஹார்க் தீவை கைப்பற்றுவதா வேண்டாமா என்று பரிசீலித்து வரும் நிலையில் ஈரானின் எண்ணெய் கைப்பற்றுவதே தனது விருப்பம் என ட்ரம்ப் ஒரு செய்தித்தாளுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கையாள்வது குறித்து தனது நிர்வாகத்துக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை ஒப்புக்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் ஒப்பீட்டளவில் மென்மையான அணுகுமுறையை கையாள்வதாகவும் அதேவேளையில் அவரது தலைமை மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி லட்சியங்கள் குறித்த விவகாரத்தில் கார்ப்பரேட் தன்னை விட மென்மையானவர் என குறிப்பிட்டுள்ளார். இந்த வேறுபாடு இருந்த போதிலும் தனது தேசிய உளவுத்துறை இயக்குநருக்கு தான் இன்னும் ஆதரவு அளிப்பதாக ட்ரம்ப் தெளிவுபடுத்தினார். வாஷிங்டனின் இராணுவ அழுத்தத்தையும் ராஜதந்திர அணுகுமுறையையும் சமநிலைப்படுத்த முயன்று வரும் வேளையில் ஈரானின் அணுசக்தி திறன்கள் குறித்த கருத்துக்கள் ஓரளவு கலவையாகவே நிலவி வரும் வேளையில் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க அனுமதிக்கப்படக்கூடாது என்ற தனது கடுமையான நிலைப்பாட்டை ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தெஹ்ரான் அத்தகைய திறன்களை பெறுவதை அவர் கடுமையாக எதிர்ப்பதாக குறிப்பிட்டார். அதே சமயம் ஈரானிய சொத்துக்களை குறிவைத்து அமெரிக்க ஸ்டேலுடன் இணைந்து நடாத்தும் தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்ந்த போதிலும் ஈரானுடன் ஒரு சாத்தியமான உடன்பாடு எட்டப்படலாம் என அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். நாம் அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன், ஆனால் அது நடக்காமலும் போக வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் கையிருப்பு இருக்கும் இடங்கள் குறித்து தனது புரிதலில் அமெரிக்காவுக்கு மிகுந்த நம்பிக்கை இருப்பதாக காபட் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறினார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ஸ்டீல் கூட்டணி விவகாரம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்போது 2வது மாதமாக நீடித்து வரும் பின்னணியில் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. இராணுவ நடவடிக்கைகள் தொடர்வதாலும் ராஜதந்திர வழிகள் திறந்திருப்பதாலும் கடுமையான தடுப்பு உத்தியை பின்பற்றுவதற்கு பேச்சுவார்த்தைக்கு இடமளிப்பதற்கும் இடையில் தனது நிர்வாகத்துக்கு நிலவும் சமநிலைப்படுத்தும் போராட்டத்தை ட்ரம்பின் கருத்துக்கள் எடுத்துக்காட்டுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.